மோடி ஏற்கனவே 4 முறை வந்துட்டார், இன்னும் 4 முறை வரப்போகிறார். எத்தனை முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே மோடி உன்னுடைய கதை வேகாது. இதை நான் சொல்லல, எல்லா பத்திரிகை சொல்லிவிட்டது. இது நாள் வரை, நேற்று வரை தமிழ்நாட்டிலே தான் 40க்கு 40 நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு வருகிற செய்தியை பார்த்தால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி வாஷ் அவுட், பீகாரிலே வாஷ் அவுட், சொந்த மாநிலம் குஜராத், அங்கே ஏன் தெரியுமா கெஜ்ரிவால் உள்ள வச்சிருக்காங்க. ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் போன தேர்தலில் வாங்கின ஓட்டை கூட்டினா பிஜேபி 3வது இடத்துல வருது. 2 பேரும் அங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அமித்ஷா ஏன் கேன்சல் பண்ணார் தெரியுமா டூரை? குஜராத்தில் முற்றுகையிட ஆரம்பித்தார். குஜராத்திலே வேகவில்லை, ஹரியானாவிலே காலி, மத்திய பிரதேசத்திலே க்ளோஸ். ஆக இந்தியா பூராலும் நேற்றைய தினம் ராகுல் காந்தி சொன்னதை போல எனக்கு கிடைத்த தகவல் படி சொல்கிறேன், பிஜேபி இந்த முறை 120 150 தாண்டுவதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ராகுல் காந்தி கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை உள்ளபடியே திமுகவுடைய ஜெராக்ஸ் காப்பியான்னு கூட சொல்லலாம். அதை நான் வேற மாதிரி திருச்சி போட்டுற போகிறோம், காப்பி எடுத்தாங்க கேட்டாங்க. தாட்ஸ், அவர் தாட்ஸ் ஆர் ஐடியாலஜி ஐடென்டிக்கல், வேற ஒன்று. எங்களுடைய தாட்டம் அவருடைய தாட்டம் ஒன்றும். ஏன்னா சில பத்திரிகை இருப்போம், மு.க. ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கை ராகுல் காப்பி அடித்ததாக RS பாரதி பேச்சுன்னு போடுவோம். சத்தியமாக அப்படி சொல்கிறேன். ஐடியாலஜிக்கலி எங்களுக்கு ஒன்றா இருக்கு. எடப்பாடி கொக்கரிக்கிறானே, அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியை கொடைபிடிப்பதைப் போல இன்றைக்கு பேசுகிறான் இந்த எடப்பாடி. நான் உயிரோடு இருக்கிறவரை சொல்கிறேன், யாரை வேண்டுமானாலும் இந்த கட்சியில் சேர்க்கலாம், அவன் ஒருவனை மட்டும் சேர்க்கவே கூடாது. காரணம், கலைஞருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று பிரசன்னா மற்ற வக்கீல்களுக்கெல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கை அன்றைக்கே விசாரிக்கணும்னா காலை 10:45 சொல்லணும். கோர்ட் உட்காருவதற்கு முன்பாக 10:15 மணிக்கெல்லாம் மென்ஷன் பண்ணாதான் அன்னைக்கே அந்த வழக்கை விசாரிப்பாங்க. எங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, நீதிபதி கொடுக்குற மூடுக்கு வந்துட்டாருன்னு தெரியும். இவன் எப்பேற்பட்ட சில்லற பையனும் எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சில்லறை என்ன செய்யும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களும் வழக்கு நடத்துகிற போது நீதிபதி கொடுக்க போறாரு நல்லா தெரிஞ்சிருச்சு. 9 மணிக்கு ஆரம்பித்த வழக்கு, நீதிபதி எங்களை பார்க்கிறார், நாங்கள் கடியாரத்தை பார்க்குறோம். 10 வரலாம் வழக்கை இழுக்கிறோம். அவருக்கே அழுத்து போய் பேனா எடுத்து எழுதுறதுக்கு முடிவு பண்ணிட்டார். இருந்தாலும் 10:09 போட்டு இருந்தாருன்னா 10:15 அங்கே மென்ஷன் பண்ணி தடை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆகவே கலைஞரிடத்திலே பயிற்சி பெற்ற நாங்கள் இவனுடைய குள்ளநெறித்தனத்தை, சில்லற புத்தியை பிடித்துக் கொண்ட காரணத்தினால் 10:15 வரலும் வழக்கை இழுத்து கொண்டு போய் 10:20 கலைஞருக்கு மெரினா ஒதுக்கப்பட்டது என்ற திட்டத்தை வாங்கிட்டு வந்தோம். இல்லை என்று சொல்ல அப்போ மென்ஷன் பண்றான், சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்றான். அந்த ஜட்ஜி காரி துப்பினார், முடிஞ்சு போன கடை போடாங்க. ஆனா 65 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாங்களே, இல்லையா? இல்ல, இதுக்காகவே ஆட்சியில நான் கண்டி போலீஸ் மந்திரியா இருந்தேன்னா, லா மினிஸ்டரா இருந்தேன்னா, இந்த ஒரு சார்ஜிலே அவனை தூக்கி உள்ள போடுவேன். ஆனா நம்ம மகாத்மா காந்தி ஆட்சி நடத்துறோம், என்ன பண்றோம்? அப்படிதான் இருக்கும். ஃபீஸ் சார், மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல், நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நான் அம்பத்தூருக்கு வந்து பேசிவிட்டு போனாலே ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஏற்கனவே இதே இடத்துல நான் பேசிவிட்டு போனதற்கு 10 மணி நேரத்திற்கெல்லாம் ஆளுநர் ரவி அவர்கள் ட்விட்டரிலே எனக்கு ஒரு கேள்வி கேட்டார். ஏதோ நான் மிகப்பெரிய தேச குற்றத்தை செய்து விட்டதை போல ட்விட்டரிலே ஒரு கவர்னர், ஒரு சாதாரண ஆள், எனக்கு ட்விட்டரிலே பதில் போட்டார். நான் அதற்கு 10 நிமிடத்தில் பதில் சொன்னேன். அன்றைக்கு மூடிய வாயை இதுவரையிலே ரவி திறக்கவில்லை. ஆகவே திமுக காரணத்திலே மோதினால் என்ன என்பதை ரவி புரிந்து கொண்டு அன்னையிலிருந்து கொஞ்சம் அமுக்கிய வாசிக்கிறார். காரணம் எதற்காக அதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நானோ சேகர் பாபு ஏதாவது பேசினால் மத்திய சர்க்காருடைய ஒற்றர்கள் இங்கே வந்திருப்பார்கள், ஒவ்வொரு கூட்டத்திலும் இருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அம்பத்தூரில் நான் பேசியது 1 மணி நேரத்திற்கெல்லாம் ரவிக்கு போய்
அவர் சட்ட ஆலோசகர்களே கலந்து ஆலோசித்து இரவோடு இரவாக தயாரித்த அறிக்கையை விடுகிறார் என்று சொன்னால் ஒற்றர்கள் மோடியினுடைய ஆட்கள் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எவன் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் பேசுகிறவர்கள் தான் நானாக இருந்தாலும் சேகர்பாக இருந்தாலும் தமிழன் பிரசன்னாவாக இருந்தாலும் சென்ற மேடையில் இருக்கிற அத்தனை பேரும். ஏனென்று சொன்னால் எங்கள் மடியிலே கனமில்லை, நாங்கள் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், மோடியை பகைத்து கொண்டால் வாழ முடியாது, அழித்து விடுவார். இன்றைக்கு பல மாநிலத்துடைய முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்து கொண்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டிலும் ஏதாவது நடக்கும் என்று சில பேர் தளபதியிடத்திலே சொன்ன நேரத்திலே மிக துணிச்சலாக எங்கள் தலைவர் சொன்னார், நான் 22 வயதிலேயே ஒரு வருட காலம் விசாவிலே இருந்தவன், ஆகவே சிறை வாழ்க்கை என்பது எனக்கு புதிதல்ல. மோடியால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் என்னை விட மகிழ்ச்சி அடைபவன் வேறு யாரும் இல்லை. நான் வெளியிலே சென்று பிரச்சாரம் செய்தால் 40க்கு 40 வெற்றி பெறுவோம். நான் சிறைக்கு சென்றால் இந்தியா பூராவிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். இதுதான் திமுகவினுடைய பாரம்பரியம், வரலாறு. அதனால்தான் எங்கே வாலாட்டினாலும் மோடி தமிழ்நாட்டில் ஆட்ட முடியவில்லை. கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகிறார், சிப்பு சுரேன் வீட்டுக்கு போகிறார், ஜெகன்மோகன் ரெட்டியை மிரட்டுகிறார். ஆனால் எங்கள் கால் செருப்பை கூட மோடியாலே தொட்டு பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் பின்னாலே மக்கள் இருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டு காலமாக எங்கள் தலைவர் தளபதி சாதித்திருக்கிற சாதனைகளை இன்றைக்கு நாட்டு மக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர் தொலைபேசியிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் கோப்பண்ணாவிடத்தில் தொடர்பு கொண்டு நேற்றைய முன்தினம் திருவண்ணாமலையிலே நடைபெற்ற தலைவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை டிவியிலே பார்த்துவிட்டு ஜெயராம் ரமேஷ் கோப்பண்ணாவிடத்தில் கேட்டாராம், என்னுடைய அரசியல் வரலாற்றில் ஜெயராம் மோடி ரமேஷ் என்பவர் இந்திரா காந்தியினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவர், 10 ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்தவர், இன்றைக்கும் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். அவர் சொன்னாராம், ஒரு தேர்தல் கூட்டத்திற்கு இவ்வளவு பெண்களை நான் பார்த்ததே என் வாழ்நாளில் கிடையாது என்று சொல்லிவிட்டு இன்னொரு கோரிக்கை கோப்பண்ணாவிடத்தில் வைத்தாராம். ராகுல் வருகிற கூட்டத்திற்கு இதே அளவு கூட்டம் கூடுமா என்ற கேள்வியும் கோப்பண்ணாவிடத்தில் கேட்டிருக்கிறார். கோப்பண்ணா என்னிடத்திலே சொன்னபோது நான் சொன்னேன், இதைவிட பெரிய கூட்டம் நிச்சயமாக கூடும். இது கூட்டப்படுகிற கூட்டம் அல்ல, தானாக வருகிற கூட்டம். அதுக்கு என்ன காரணம்? நான் கூட ஒரு 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 1962 தேர்தல் பணியாற்றியிருக்கிறேன். அப்பொழுது இது மாதவரம் தொகுதியாக இருந்தது. நம்முடைய முதல் மேயர் ஆப்பு அரசு அவர்கள் இந்த தொகுதியிலே திமுக வேட்பாளராக போட்டியிட்டு மிக மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தார். அன்று தொற்று அப்போ நாங்கள் எல்லாம் ஒரே பகுதியாக சைதாப்பேட்டை தாலுக்காவாக இருந்தது. அப்பொழுது கழகத்தில் இணைந்து ஒன்றாக பணியாற்றிய பகுதி இது. அன்று தொட்டு நான் பல தேர்தலை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த தேர்தலிலே தாய்மார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டத்துக்கு வருவதைப் போல எம்ஜிஆர் இருந்த காலத்திலே கூட வந்தது கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொன்றையும் இன்றைக்கு தளபதி அவர்கள் சாதித்திருப்பதை பெண்கள் மிகுந்த நன்றி உணர்வோடு உணர்ந்திருக்கிறார்கள். பல உதாரணங்களை என்னாலே சொல்ல முடியும். பல பேர் ஆண்கள் கூட கேட்கிறார்கள், என்ன எல்லாமே பெண்களுக்கே செய்கிறாரு,
பஸ் பாஸ் கொடுத்தாரு, உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தார், பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டம் என்று கொடுக்கிறார். ஆண்களையே மறந்து விட்டாரே என்று என்னிடத்திலே சில ஆண்கள் கூட கேட்டார்கள். அதற்கு நான் பதில் சொன்னேன், தலைவருடைய அந்த சைக்காலஜி என்னவென்று கேட்டால், கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் தளபதி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், எமர்ஜென்சி நேரத்தில் அவர் தன்னந்தனியாக தவிக்க விடப்பட்டார். இதே பகுதியிலே ரவக்கண்ணை போன்றவர்களெல்லாம் விசா கைதிகளாக 500க்கும் மேற்பட்டவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அன்றைக்கு ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் மந்திரியாக இருந்தவரெல்லாம் கூட போயிட்டான். பன்ருட்டி ராமச்சந்திரனை போன்றவர்கள் கலைஞரை விட்டு போய்விட்டார்கள். எம்பிக்கள் போனார்கள், எம்எல்ஏக்கள் போனார்கள். ஏன்? அவருடைய கார் டிரைவரே பயந்து கொண்டு கார் சாவி வைத்து விட்டு போனான். ஓட்டுவதற்கு ஓட்டுநர் கூட இல்லாமல் இருந்த காலகட்டம்தான் எமர்ஜென்சி நேரம். அந்த நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் அண்ணா சிறையிலே ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரோடு நான் ஓராண்டு காலம் வேலூர் சிறையிலே இருந்து நான் வெளியே வந்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க கோபாலபுரத்துக்கு போனேன். அப்பொழுது தலைவர் சொன்னார், அன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் டிஆர் பாலு தான் எமர்ஜென்சி நேரத்தில் தலைவருக்கு உதவியாக 24 மணி நேரம் இருந்தவர். கோபாலபுரத்திலே கார் டிரைவர் விட்டு போன நேரத்தில் நித்தம் கலைஞருக்கு கார் ஓட்டியாக இருந்தவரும் டிஆர் பாலு தான். அந்த டிஆர் பாலு கலைஞருக்கு உதவியாக இருக்கிறார் என்பதை ஒற்றர்கள் மூலமாக புரிந்து கொண்டு அவரை கைது செய்ய வேண்டும் விசாவிலே என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த உத்தரவு தலைவர் கலைஞருக்கு தெரிவிக்கப்படுகிறது. நான் சிறையிலே இருந்து வெளியே வந்து மே மாதம் 1ஆம் தேதி 1976 மே தினத்தன்று கலைஞரை சந்திக்கின்றேன். பக்கத்திலே பாலு நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், நானும் பாலும் ஒன்றாக படித்தவர்கள். என்னுடைய கல்லூரி நண்பர் தான் டிஆர் பாலு. அவர் நின்று கொண்டிருந்த நேரத்தில் தலைவர் என்னை பார்த்து சொன்னார், இன்னும் 2-3 நாளில் பாலு அரெஸ்ட் ஆகிடுவாங்க, அதற்கு பிறகு நீ தான் வரணும்னு சொன்னார். உடனே சரி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். அதன்படியே மே மாதம் 5ஆம் தேதி டிஆர் பாலு விசாவிலே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டார். அன்று தொட்டு எமர்ஜென்சி முடிகிற வரை கலைஞருடைய நிழலாக இருக்கிற வாய்ப்பை நான் பெற்று பணியாற்றினேன் என்பதை கழகத்தோழர் நன்கு அறிவார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி தலைவர் எழுதிய முரசொலி கடிதத்தில் வெளியிட முடியாது, வெளியிடக்கூடாது என்று சென்சார் அதிகாரிகள் தடை விதித்ததை பார்த்து ஆத்திரப்பட்ட கலைஞர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாக அண்ணா சிறை அருகே கொடி பிடித்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரோடு நானும் அன்றைக்கு மாவட்ட துணைச் செயலராக இருந்த மனோகரன் அவர்களும் விஎம்ஆர் சபாபதி அவர்களும் போக்குவரத்து கழகத்துடைய தலைவராக இருந்த விஎம்ஆர் சபாபதியும் கைது செய்யப்பட்டு திருவள்ளிக்கேணி D1 காவல் நிலையத்திலே கொண்டு போய் எங்களை அழைத்து போய் கொண்டு நிறுத்தினார்கள். சேரில் கூட உட்கார வைக்கவில்லை. 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு, இந்தியாவையே கட்டியாண்ட ஒரு தலைவர் கைது செய்யப்படுகிறார். பெஞ்சிலே உட்கார வைத்தார்கள். 1 மணி நேரம் போராட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜூன் மாதம் எப்படி வெயில் காயும் என்பது. அந்த வெயிலிலே 1 மணி நேரம்
தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் மிகவும் சோர்வாக இருந்தார். அதற்கு முன்னால் போலீஸில் இருந்த அதிகாரிகள் எல்லாம் சல்யூட் அடித்தவெல்லாம் தலைவரை கண்டுக்காமையே போனாங்க, பெஞ்சில் உட்கார வச்சுட்டு. ஒரு காலத்தில் செக்யூரிட்டி ஆபீசராக அண்ணாவுக்கு இருந்த ராமானுஜம் தான் அன்றைக்கு ஐஜியா இருந்தார். டிசி தேவாரம் இருந்தார். இவர்களெல்லாம் தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது கார் கதவை திறந்து விட்டவர்கள். ஆனால் கைது செய்யப்பட்டு பெஞ்சில் வைத்த போது கண்டு கொள்ளாமல் போனார்கள். அந்த நேரத்தில் இங்கேதான் தாய்மார்களும் நம்முடைய கழகத்தோழரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 25 வயது மதிப்பத்தக்க ஒரு பெண்மணி காக்கி சட்டையோடு நாங்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த அறைக்குள்ளே வந்து கலைஞரிடத்திலே கையிலே ஒரு கப்போடு வந்து காப்பியை கொடுத்தது. தலைவர் பிரமித்து போய்விட்டார். அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்த்தார். காரணம், அந்த காவல்துறையிலே உமன் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இருக்காங்க. ஏம்மா, எனக்கு காப்பி வாங்கி கொடுத்தா உங்கள் வேலைக்கு எதுனா ஆபத்து வந்துடுமா என்று தலைவர் சொன்னபோது அந்த பெண்மணி என்ன சொன்னிச்சு தெரியுமா? இந்த காக்கி சட்டை நீங்கள் கொடுத்தது, உங்களுக்காக அது போகிறது என்று சொன்னால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று கூட இருந்த மந்திரிகள் விட்டுவிட்டு ஓடிய நேரத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு செல்வ சீமானாக மாறிய கார் டிரைவர் ஓடிய நேரத்திலும் முதலிலே உமன் போலீஸ் என்ற ஒன்றை ரெக்ரூட் பண்ணி முதலே காவல்துறையிலே பெண்களுக்கு காவல்துறையை நியமித்தவர் கலைஞர். அப்படி நியமிக்கப்பட்டவர்களே அந்த அம்மா ஒருத்தர். அப்போதான் தலைவர் சொன்னார், அன்றைக்கு காலையில் தான் மண்ருட்டி ராமச்சந்திரன் மொழநீள அறிக்கை விடுறான் கலைஞரை கண்டித்து. அப்போ கலைஞர்கிட்ட பார்த்து சொன்னார், பார்த்தாயா மந்திரியாக இருந்தவெல்லாம் போயிட்டான், எப்போ என் கண்ணுக்கு தெரியாமல் நான் செஞ்சேன், நன்றி உணர்வோடு காப்பீஸ் கொடுக்குறா, இதாயா பெண் மனம் என்று அன்றைக்கு கலைஞர் பாராட்டினார். அதே போல இன்னொரு நிகழ்ச்சி, மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏனென்று சொன்னால், ஏன் தளபதி மு.க. ஸ்டாலின் தாய்மார்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்தார் என்றால் அதுக்கு பின்னாலே இருக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகள் இவங்களுக்கெல்லாம் தெரியும். தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது, மறைவதற்கு முன்பாக அண்ணா மறைந்த நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று பாடினார். அந்த கவிதையிலே கலைஞர் குறிப்பிடுவார், அண்ணா அவர்களே, உங்கள் இதயத்தை இரவலாக தாருங்கள், நான் வருகிற போது பத்திரமாக கொண்டு வந்து உன் காலடியில் சேர்க்கிறேன் என்று உருக்கமாக அண்ணா மறைந்த நேரத்திலே கவிதை பாடினார். அது கவிதை பாடியதோடு மட்டுமல்ல, வாழ்நாள் பூராவும் கலைஞர் அண்ணா இருக்க மறைவுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவருடைய சமாதிக்கு பக்கத்தில் என்று பெரிதும் விரும்பினார். எமர்ஜென்சி நேரத்தில் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் முரசொலி மாறனையும் பார்ப்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைக்கு போவார் பார்வையாளராக. கோபாலபுரத்திலிருந்து இப்போ இருக்கிற ஏசி கார் மாதிரிலாம் இப்போ கிடையாது, அம்பாசிடர் காரு, ஏசி கிடையாது. முன் சீட்டில் கலைஞர் உட்கார்ந்திருப்பார், பின் சீட்டில் நானும், எனக்கு பக்கத்தில் எல் கணேசன் ஒருத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நாங்கள் இருவரும் காரிலே போவோம். கோபாலபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிற போது அண்ணா சதுக்கு வழியாகத்தான் கலைஞர் போவார். போகிற போது ஒவ்வொரு முறையும் அந்த அண்ணா சதுக்கத்தை தாண்டுகிற போது 2 கையெடுத்து கும்பிடுவார். திடீரென்று ஒரு நாள் திரும்பி பார்த்து என்னை கேட்டார், ஏன் அண்ணாவை இங்கே அடக்கம் பண்ணணும்னு தெரியுமா யாருன்னார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு எப்படி தெரியாது. எல் கணேசனை கேட்டார், அவரும் தெரியாது என்று சொன்னார். அப்பொழுதுதான் தலைவர் அந்த விளக்கத்தை சொன்னார். கட்சி துவக்கப்பட்ட நேரத்தில் சென்னையிலே கழகத்துடைய தலைவர்கள் யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. கலைஞர் ஒருவருக்குத்தான் 1954 கலைஞர்
கோபாலபுரத்தில் பங்களா வாங்கிய ஒரே தலைவர் திமுகவிலே கலைஞர் ஒருத்தர் தான். சொந்த கார் வச்சிருந்தவரும் அவர் தான். அண்ணாக்கே சொந்த வீடு கிடையாது சென்னையில், நாவலருக்கு கிடையாது, பேராசிரியருக்கு கிடையாது, என்வியனுக்கு கிடையாது, ஏவிபி ஆசை தம்பிக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. அண்ணா காஞ்சிபுரத்திலிருந்து வந்தால் பேராசிரியருடைய மாமனார் வீடு வெள்ளாளத் தெருவில் இருக்கிறது. வெள்ளாளத் தெருவில் இருக்கிற பேராசிரியருடைய வீட்டிலே தான் அண்ணா தங்குவாராம். பெரிய ஹோட்டல்கள் சென்னையிலே கிடையாது, பெரிய மண்டபங்கள் கிடையாது, பெரிய இடங்களிலே கூட்டம் நடத்துவது அளவுக்கு வசதியான வீடும் கட்சி தலைவர்களுக்கு யாருக்கும் கிடையாது. அப்போ அண்ணா என்ன செய்வாராம், முக்கியமான முடிவுகள் எடுப்பதென்றால் இரவு 10 மணிக்கு மேல் கடற்கரைக்கு மூத்த தலைவர்களை எல்லாம் வர சொல்வாராம். கலைஞரை, நாவலரை, பேராசிரியரை, இப்படி மூத்த தலைவர்கள் எல்லாம், சத்தியவாணிமுத்தை தவிர. காரணம் 10 மணி என்று சொன்னால் அப்பொழுதெல்லாம் சென்னையில் 8:30 மணிக்கு மேலே பஸ்ஸே கிடையாது. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது. 24 மணி நேரம் பஸ் போது தூங்கா நகரமாக சென்னை இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த அம்பத்தூருக்கு வர்றதுனால எவ்வளோ கஷ்டம். அம்பத்தூர் கூட்டம் நடத்தும் போது எனக்கு தானே தெரியும். ரவக்கண்ணு நடத்தின காலத்தில் நைட்டில் போகும்போது பயமாக இருக்கும். இந்த தான்னா இந்த பாடியை தானாலே போகிறதுக்கு பயமாக இருக்கும். நான் ஸ்கூட்டரில் தான் வந்துட்டு போவேன் அந்த காலத்தில் கூட்டத்துக்கு. அப்படி இருந்த ஒரு பகுதி தான் சென்னை. அந்த காலகட்டத்தில் 10 மணிக்கு மேல் எல்லோரும் வர சொல்லி முக்கிய முடிவுகளை அண்ணா கடற்கரை தான் எடுப்பாராம். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளில் ஒன்றுதான் திராவிட நாடு கொள்கையை தொடர்வதா கைவிடுவதா என்ற பிரச்சனையை இரவு 10 மணிக்கு துவங்கி காலை 6:30 மணி உதயசூரியன் உதிக்கின்ற வரை கழகத்துடைய தலைவர்கள் அத்தனை பேரும் கூடி முடிவெடுத்த இடம்தான் அந்த இடம். ஆகவே அண்ணா மறைந்த நேரத்தில் அந்த இடத்தில் அண்ணாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் நாவலரும் முடிவு செய்து அந்த இடத்திலே அண்ணாவை அடக்கம் செய்தோம் என்று கடந்த கால வரலாறை எங்களுக்கு சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த நிமிடமே திரும்பி பார்த்து என்னை பார்த்து சொன்னார், நான் செத்தாலும் என்னை இங்கே தான் நீங்கள் அடக்கம் பண்ணுவார். அப்பொழுதுதான் நான் படபடப்போடு கேட்டேன், ஏனென்னா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? இதை சொல்லுகிற போது அவருக்கு வயசு 52. உடனடியாக கலைஞர் சொன்னார் அவருக்கே உரிய பாணியில், யோ நெருப்புன நாக்கு நான் சுட்டுடுமாயா, சொல்லி வைக்கிறேன், பிற்காலத்தில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் நீங்களாவது செய்வீங்க இல்லையா என்பதை சொல்லி வைக்கிறேன் என்று எந்த நேரத்தில் அவர் சொன்னாரோ தெரியவில்லை. கலைஞர் மறைந்த நேரத்தில் அவர் விருப்பப்படியே அவரை மெரினாவிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று தளபதி மு க ஸ்டாலின் முடிவெடுத்து, இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பார்க்க வேண்டும். எடப்பாடி கொக்கரிக்கிறானே, அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியை கொடைபிடிப்பதைப் போல இன்றைக்கு பேசுகிறான் இந்த எடப்பாடி. நான் உயிரோடு இருக்கிறவரை சொல்கிறேன், யாரை வேண்டுமானாலும் இந்த கட்சியில் சேர்க்கலாம், அவன் ஒருவனை மட்டும் சேர்க்கவே கூடாது. காரணம், கலைஞருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கௌரவம் பார்க்காமல், பிரிஸ்டிஜ் பார்க்காமல், நம்முடைய சேகர் பாபு போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும், காவேரி மருத்துவமனையிலே கலைஞர் மறைந்த நேரத்தில் தளபதியும் அவருடைய குடும்பத்தாரும் காவேரி மருத்துவமனையிலிருந்து எடப்பாடி வீட்டுக்கு போகிறார்கள். மருத்துவமனையுடைய வாசற்படியில் நின்று கொண்டு நான் தளபதி கேட்டேன், எங்கே போகிறீர்கள் என்று. எடப்பாடியுடைய வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தலைவர் விரும்பியபடி ஒரு 6 அடி இடத்தை மெரினாவிலே கேட்பதற்காக போகிறேன் என்று போனார். கலைஞர் அவர்களும் தலைவர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தளபதியோடு போனார்கள். 1 மணி நேரம் கழித்து தொங்கிய தலையோடு தளபதி வந்தார். அவரை பார்த்து கேட்டோம், என்ன சொன்னார் எடப்பாடி என்று. கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். எங்கோ ஒரு மூலையில் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் கவர்னர் தோட்டத்திற்கும் காந்தி மண்டபத்திற்கு இடையிலே ஒரு மூலையிலே ஒரு இடத்தை தருவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு தளபதி வந்தபோதுதான் நானும் வழக்கறிஞர் வில்சனும்
என்ஆர் இளங்கோவும் சண்முக சுந்தரமும் மற்றவர்களும் தளபதி இடத்திலே சொன்னோம், நீதிமன்றத்திற்கு செல்லுவோம், கிடைத்தால் இடம் கிடைத்தால் உயிரோடு வருவோம், இல்லை அங்கே செத்து மடிகிறோம் என்று சொல்லிவிட்டு சவால் விட்டு போனோம். நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வீட்டுக்கு செல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய சேகர் பாபுக்கு முக்கியமான பங்கு அதிலே உண்டு. ஏன்னா அதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த வழக்கை தயாரிப்பதற்கு நம்முடைய சேகர் பாபு அலுவலகத்திலே தான் அவர் மருத்துவமனையிலும் மற்ற இடத்திலும் ஓடிக்கொண்டிருந்த போது அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தை நீதிமன்றத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. ஏன்னா நீதிமன்றத்துக்குள்ளே போக முடியாது. கொரோனா நேரம் 6 மணிக்கு மேல் ரோப்ஸ் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார்கள், யாரும் உள்ளே போக முடியாது. ஆகவே தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது சொன்னால் அதற்கு ராசியான இடம் சேகர்பாபு உட்கார்ந்திருந்த இடம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். அவருடைய அலுவலகத்திலே உட்கார்ந்துதான் 2 பகுதி செயலாளர்களை எங்களிடத்திலே சொல்லி அங்கேயே உட்கார்ந்து நானும் மற்றவரும் தயார் செய்து நீதிபதி அவருடைய வீட்டுக்கு போன போது நம்முடைய வழக்கறிஞருடைய பல பதிப்பெல்லாம் பார்த்துவிட்டு நீதிபதி சொன்னார், நான் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கிறேன், ஆனால் நீதிமன்றத்தில் இதை கொண்டு போய் நம்பர் ஆக்கி கொண்டு வர வேண்டும், பிபிக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று, அதாவது அரசு வழக்கறிஞருக்கு கவர்மெண்ட் பீரியடருக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு போட்டார். நல்ல வேளையாக அந்த நீதிபதி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் நாம் தப்பிச்சோம். சில பேரை போல உட்கார்ந்துருந்தா சத்தியமாக கிடைச்சிருக்காது. அதெல்லாம் கலைஞர் செய்த புண்ணியம் தான் காப்பாற்றிச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த இடத்திலே ஒரு நல்ல நீதிபதி எங்கள் படபடப்பை புரிந்து கொண்டு சொன்னவுடன் நேரடியாக நான் சேகர் பாபு அலுவலகத்துக்கு வந்தோம். நான் உட்கார்ந்து கொண்டு அங்கே தயார் செய்து நம்முடைய வழக்கறிஞர்களை எல்லாம் அனுப்பினோம். அருமை தோழர்களே, அந்த நம்பரிங் கிளார்க் மண்ணடியில் இருக்கிறார், நம்முடைய துறைமுகம் தொகுதியை சார்ந்த ஒரு பெண்மணி. அவருடைய வீட்டுக்கு சென்று அவரிடத்தில் நீதிமன்றத்திற்கு வந்து இதை நம்பர் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது, நீங்கள் யாரும் நம்ப மாட்டீர்கள், சொல்லுகிற போதே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. இரவு 10:30 மணி, அந்த அம்மா நைட்டி ட்ரெஸ் இருக்கிறாங்க. கேட்டவுடன் ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு அந்த இரவு நேரத்தில் தனியாக நீதிமன்றத்துக்கு வந்து நம்பர் பண்ணி கொடுத்து விட்டு, எங்களிடத்தில் ஸ்டாம்ப் இல்லை, கையிலே இருந்து அந்த அம்மையார் கொடுத்த ஸ்டாம்பை ஒட்டி கொடுத்து விட்டு அந்த அம்மையாருக்கு நன்றி சொன்னபோது என்ன சொன்னார் தெரியுமா? என்னை நன்றி சொல்லி இழிவுபடுத்தாதீர்கள், இந்த இடத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். அது கலைஞர் போட்ட பிச்சை என்று சொன்னார். இப்பொழுது புரிகிறதா ஏன் பெண்களுக்காக நாங்கள் செய்கிறோம் என்று? பல வருஷம் 20-25 வருஷம் கழிச்சு அந்த அம்மா சாதாரண ஒரு கிளார்க்காக தான் போனாங்களாம். தலைவர் பதவியில் அந்த அம்மா கொடுக்கிற போது கிளார்க்கு பை வர்ச்சியூ ஆஃப் அவர் சர்வீஸ் எலிவேஷ் ஆகி சூப்பரண்ட் ஆகி நம்பர் பண்ணுற கிளார்க்காக வந்த நேரத்தில் சாதாரணமாக கோர்ட்டில் காசு கொடுக்காம எதுவும் நடக்காது. ஆனால் கை காசை போட்டு கலைஞருக்காக அந்த நம்பர் பண்ணி கொடுத்ததனுடைய விளைவுதான் அந்த 6 அடி இடம் கலைஞருக்கு மெரினாவில் கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் சேகர் பாபுனுடைய அலுவலகம், நம்பர் பண்ண கிளார்க்கு, நீதிபதி எல்லோரும். ஏன்னா அதெல்லாம் பத்திரிகைலாம் வரல, அன்றைக்கு பொற்றம் பொதுவாக எழுதினார்களே தவிர கலைஞருக்கு மெரினாவிலே இடம் கொடுக்கப்பட்டதுன்னு தான் வந்துச்சு. அதற்கு முன்னாலே நடந்த கதைகள் எல்லாம் பெரிய வரலாறு. இந்த வழக்கிலே தலைவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று அரசு சார்பாக எடப்பாடி 35 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வக்கீல் வைக்கிறார். ராத்திரி 10:30 மணிக்கு வந்து வாதாடுறார். நம்பர் பண்ணி கொண்டுட்டு போய் சேகர் பாபுனுடைய அலுவலகத்தில் இருந்து கொண்டு போய் ஜட்ஜி வீட்டில் கொடுக்குறோம். அரசு வக்கீல் வர்றார், கவர்மெண்ட் பீரியட் வரல, அவரை விட பெரிய வக்கீல், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அவர் சோ கம்பெனி, அது புரியுதில்ல, அந்த கம்பெனி
கம்பெனி சார்ந்தவர். வரும்போதே ரொம்ப திமிராக பார்த்து ஜட்ஜு கேட்டார், என்ன ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்றீங்க? வாட் இஸ் தி அர்ஜென்சி? என்ன அவ்வளோ குடிமொழிவுற போகிறோன்னு ராத்திரி 12 மணிக்கு எங்களை கூப்பிட்றீங்கன்னு கேட்டார். அந்த ஜட்ஜி அவசரப்படாமல் சொன்னார், ஷால் ஐ போஸ்டட் ஆஃப்டர் a வீக்? ஒரு வாரம் தள்ளி போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், டுமாரோ தேர் வில் பி a civil war in தமிழ்நாடுன்னு சொன்னார். இந்த வழக்கை நான் அவசர வழக்காக விசாரிக்காவிட்டால் நாளை தினம் தமிழ்நாட்டிலே உள்நாட்டு போர் வெடிக்கும் என்று நீதிபதி சொல்லணும் பயந்துட்டார். அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க இடம் கிடைக்கும். எவ்வளோ கொடூரமானவன் இந்த எடப்பாடி என்பதற்காக சொல்கிறேன். ஜட்ஜினுடைய மைண்ட், ஏன்னா இப்போ மேடைக்கு மேடை ரொம்ப பெருசாக யோகியனை போல் பேசுகிறாயே. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சவால் விட்டு எடப்பாடிக்கு கேட்கிறேன், கலைஞருக்கு தரப்பட்ட இடத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு அவசரமாக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஏறத்தாழ 65 லட்சம் ரூபாய் கொடுத்து உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கறிஞரை வைத்தீர்களா இல்லையா? ஜட்ஜினுடைய மைண்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியும் கலைஞருக்கு இடம் கிடைச்சிரும்னு என்ன செய்தார் தெரியுமா? எடப்பாடி இரவோடு இரவா தயார் பண்ணுறார். இங்கே இங்கே வந்து இடம் கொடுத்துட்டா இந்த உத்தரவுக்கு தடை வாங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பிரசன்னா மற்ற வக்கீல்களுக்கெல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை அன்றைக்கே விசாரிக்கணும்னா காலை 10:15 சொல்லணும். கோர்ட் உட்காருவதற்கு முன்பாக 10:15 மணிக்கெல்லாம் மென்ஷன் பண்ணாதான் அன்னைக்கே அந்த வழக்கை விசாரிப்பாங்க. எங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, நீதிபதி கொடுக்குற மூடுக்கு வந்துட்டாருன்னு தெரியும். இவன் எப்பேற்பட்ட சில்லற பையனும் எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சில்லறை என்ன செய்யும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களும் வழக்கு நடத்துகிற போது நீதிபதி கொடுக்க போகிறார் நல்லா தெரிஞ்சிருச்சு. 9 மணிக்கு ஆரம்பித்த வழக்கு நீதிபதி எங்களை பார்க்குறாரு, நாங்கள் கடியாரத்தை பார்க்குறோம். 10 வரலாம் வழக்கை இழுக்கிறோம். அவருக்கே அழுத்து போய் பேனாவை எடுத்து எழுதுறதுக்கு முடிவு பண்ணிட்டார். இருந்தாலும் 9:30க்கு போட்டிருந்தாருன்னா 10:15 அங்கே மென்ஷன் பண்ணி தடை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆகவே கலைஞரிடத்திலே பயிற்சி பெற்ற நாங்கள் இவனுடைய குள்ளநெறித்தனத்தை சில்லற புத்தியை பிடித்துக் கொண்ட காரணத்தினால் 10:15 வரலும் வழக்கை இழுத்து கொண்டு போய் 10:20க்கு கலைஞருக்கு மெரினா ஒதுக்கப்பட்டது என்ற திட்டத்தை வாங்கிட்டு வந்தோம். இல்லை என்று சொல்ல அப்போ மென்ஷன் பண்ணுறான், சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணுறான். அந்த ஜட்ஜி காரி துப்பினார், முடிஞ்சு போன கடை போடான்னு. ஆனால் 65 லட்சம் ரூபா ஃபீஸ் கொடுத்தாங்களே, இல்லையா? இல்லை. இதுக்காகவே ஆட்சியில் நான் கண்டி போலீஸ் மந்திரியாக இருந்தேன்னா, லா மினிஸ்டராக இருந்தேன்னா இந்த ஒரு சார்ஜிலே அவனை தூக்கி உள்ளே போடுவேன். ஆனால் நம்ம மகாத்மா காந்தி ஆட்சி நடத்துகிறோம், என்ன பண்ணுறோம்? அப்படி தான் இருக்கும். அப்படி நடைபெற்றது தான் இன்றைக்கு கலைஞருடைய இடம் கிடைத்திருக்கிறது தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, பெண்களுக்கு ஒன்றை செய்தால் அதை மறக்க மாட்டார்கள். பல உதாரணம் என்னுடைய சொந்த அனுபவத்தையே சொல்கிறேன். நான் 4 முறை சேர்மனாக இருந்த செல்வராஜுக்கெல்லாம் தெரியும். 1986 நான் நகரமன்ற சேர்மனாக இருந்த காலத்தில் அப்போல்லாம் எங்களுக்கு சேர்மனுக்கு நிறைய அதிகாரம் இருந்தது. இப்போ கிடையாது. அதெல்லாம் நாங்கள் இந்த டெம்பரரி கிளார்க்குன்னு வேலைக்கு வைக்கலாம். இப்போ கம்ப்யூட்டரில் பில்கள் ஹவுஸ் டிமாண்ட் கொடுக்குறாங்க, டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ கிடையாது. அப்போல்லாம் வந்து மேனுவலில் தான் எழுதுவாங்க, புக்கில். அந்த ஒரு புக்கு எழுதுனா 15 ரூபா. அதற்கு எஸ்எல்சி பாஸ் ஆர் ஃபெயில் இருந்தால் சேர்மனும் கமிஷனரும் யார் ஒன்றா வேலைக்கு வச்சுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்லாம் தேவையில்லை. சாமியலுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. நீங்கள் இருக்கும்போதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் அந்த அதிகாரம் போயிடுச்சு. நாங்கள் இருக்கும்போது இருந்தது. அப்போ நாங்கள் டீச்சர் அப்பாயின்மெண்ட்டும் நாங்கள் தான் பண்ணுவோம், டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் நாங்கள் தான் பண்ணுவோம், சர்வரோக நிவாரணியாக நாங்கள் இருந்தோம். அது இப்போ நல்ல வேலை இப்போ அந்த அதிகாரம்லாம் இல்லை. இல்லாத ஒரு வகையில் நல்லது. இருக்கிற போதே இவ்வளோ நடக்குது, இன்னும் என்ன ஆகும்ன்ற பயம் வந்துடும். அப்போ அந்த அதிகாரம் இருந்தது. அந்த நேரத்தில் +2 படிக்கிற ஒரு பையன், அவங்க தாய் ஒரு இளம் விதவை, வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர். நம்ம செல்வராஜுக்கெல்லாம் தெரியும். ஆலந்தூரில் இருக்கிற மார்க்கெட்டில் கூறு கட்டி பூண்டு கிண்டெல்லாம் விற்பாங்க. எம்ஜிஆர் மார்க்கெட், அது எம்ஜிஆருக்கு சொந்தமான மார்க்கெட்.
அதில் அந்த இளம் விதவை தன்னுடைய மகனை, அந்த பையன் போலியோட்ட கை ஊனும், அரசு பள்ளியிலே படிக்கிறாங்க. +2 எழுதிட்டான். எழுதின உடனே அந்த அம்மா என்கிட்ட வந்து கேட்குது, ஒரு நாளைக்கு 10 ரூபா தான்மா கிடைக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான், ஃப்ரீ ஆகி போச்சு, எம்ஜிஆர் சாப்பாடு போட்டுடுறாரு, சாப்பிட்றான், ஆனால் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதியும் கிடையாது, ஏதோ ஒரு வேலை கொடுப்பியாம 5 ரூபா ஒரு புக் எழுதுனா அவன் கையெழுத்தெல்லாம் நல்லா இருக்கும், அவனை நீ வேலைக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சு. +2 மார்க் வந்து காமிச்சது 1200க்கு 1159 மார்க் வாங்கியிருக்கான். அன்னைக்கு சென்னையில் ஒரே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான். அந்த மார்க்கை நான் பார்த்துட்டு, ஏமா இவ்வளோ மார்க் வாங்குறான், எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வாத்தியார் வச்சு டியூஷன் வச்சா கூட தேர மாட்டேங்க, 600 தாண்டதே உன்னப்படி என்னப்படி நிற்குது. இது விளக்கில் படிச்சுட்டு அரை வேலை கஞ்சி சாப்பிட்டுட்டு கால் ஊனமாக இருந்து இந்த பையன் இவ்வளோ மார்க் வாங்குறானே, இவனை பாழ்படுத்த பார்க்குறேன்னு ஒன்று அதுக்கு கோபம் மூக்கு மேலே வந்துச்சு. வேலை கொடுக்க முடியுமா முடியாதா, கொடுக்காததுக்காக சாக்கு போக்கெல்லாம் சொல்லாது. யார் தாலியாக இருக்கிறது, இப்படியே சொல்லு, யார் தாலியாக இருக்கிறது, எவன் கொடுக்குறது, எவன் கொடுக்குது பணம், இதுவரை சோறாது அங்கே போட்டான், இவனுக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10 ரூபா வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நேரத்தில் கவுன்சில் முடிஞ்சு நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் நான் கவுன்சில் நடத்தினா அதிமுக திமுகலாம் கிடையாது, எல்லா கட்சிக்காரரும் என்னோட தான் இருப்பாங்க. அப்போ கவுன்சிலர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா சிட்டிங் ஃபீஸ். அன்றைக்கி தான் கவுன்சில் முடிஞ்சுது. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த அம்மா பார்த்த, அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு ஃபீஸே 800 ரூபா தான். இவனுக்கு டெஃபினட்டாக சீட்டு கிடச்சிருமா அப்படின்ன போது அது ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், ஃபீஸ் கட்டுறது தான் நான் வேலை, ஃபீஸை நான் கட்டிடுறோம். அங்கேருந்து அத்தனை பேரும் கவுன்சிலருக்கு ஆளுக்கு 50 ரூபா 50 ரூபா அப்படியே கொடுத்தாங்க. ஏறத்தாழ 1000 ரூபா கிட்ட வசூலாச்சு. சீட்டு மெரிட்டில் அவன் வந்து எம்பிஎஸ்சி வேறு மெரிட்லேயே கிடச்சிருச்சு. அவன் பிஜி பால் சேர்த்தான், இதை நான் மறந்துட்டேன். அவன் பிஇ படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து அமெரிக்காவுக்கு போய் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிறான். அதுவரை அவனை சீண்டாதவர்கள், எட்டி பார்க்காதவர்கள், அவன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்ச உடனே அவன் சொந்தக்காரங்களாம் போட்டி போட்டுன்னு பொண்ணு கொடுக்க வந்துட்டாங்க. கல்யாணம் நிச்சயிக்கப்படுகிறது. பெரிய சென்னையிலே இருக்கிற பெரிய கல்யாண மண்டபம் ராஜராஜேஸ்வரி கல்யாண மண்டபம். அதில் கல்யாணம். அந்த கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து அந்த அம்மையார் இடத்துல கொடுத்தார். நானும் கல்யாணத்துக்கு போனேன். அவன் கால் ஊனன்றதுனால மனையில் உட்கார வைக்கணும், சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவன் அம்மாவை கூப்பிட்டு சொன்னான், ஐயர் பண்ணுற சடங்கெல்லாம் பண்ணட்டும், ஆனால் தாலியே அந்த சேர்மன் தான் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னான். அந்த அம்மா வந்து என்னை கூப்பிட்டுச்சு, உன்னை தான் அடம் பிடிக்கிறான், அம்மா எனக்கு மந்திரம்லாம் ஓட தெரியாதும்மா, நான் திமுககாரன், நான் எப்படி நானே மறந்துட்டேன். 10 வருஷம் கழித்து எப்போ ஒரு சின்ன உதவி செய்ததை எண்ணி என் தலைமையில் தான் திருமணம் செய்ய வேண்டும், நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாம்பார். அப்படிப்பட்ட நன்றி உள்ளவர்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் செஞ்சேன். இன்றைக்கு நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் இதே போல பல பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த எண்ணம் எப்படி அவருக்கு வந்தது தெரியுமா? 2020 நாங்கள்லாம் டிவி பார்க்குறோம், கலைஞர் அதாவது வந்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய ரூமில் +2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறான். அதில் தூத்துக்குடியிலே ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிற ஒரு ஆயாவனுடைய மகள் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க் வருது. 2வது மார்க்கு திண்டுக்கல்லிலே ஒரு தச்சு வேலை செய்கிற தொழிலாளியுடைய மகன் வாங்குது. இது 2ஐயும் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் தலைவர். ஏன் உத்து பார்க்குறாருன்றது எங்களுக்கு அப்போ தெரியல. அப்போ தான் சொன்னார், இவங்க 2 பேர் ஸ்டேட்டில் நிறைய ஃபஸ்ட் மார்க் வந்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷனில் சேர்த்துப்பாங்க, சீட்டு மெரிட்டில் கிடச்சிரும். ஆனால் இதுபோல் பல மாணவிகள் குழந்தைகள் வீட்டு வேலை செய்கின்றவர்கள்
சத்துணவில் வேலை செய்கிறவருடைய மகள்கள் எல்லாம் மார்க் வாங்கியிருப்பாங்க. அவங்க மேல் படிப்பு தொடர முடியாமல் நிலை இருக்கும். அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு அறிவித்தார். என்னை எப்படி 10 வருஷம் கழித்து என் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஒருத்தன் சொன்னானோ, அதே போல ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இந்த நாட்டிலே பட்டம் பெற்று கலெக்டர்களாய், டாக்டர்களாய், தாசில்தார்களாய், என்ஜினியர்களாய், ஆசிரியர்களாக வந்து முதல் கையெழுத்தை போடுகிற போது தளபதி மு.க. ஸ்டாலினை தவிர யாரும் நினைக்க மாட்டார். இப்படி எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கிறோம். அதனால தான் மக்கள் கூடுகிறது, வாக்களிக்க எண்ணுகிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மோடி ஏற்கனவே 4 முறை வந்துட்டார், இன்னும் 4 முறை வரப்போகிறார். எத்தனை முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே மோடி உன்னுடைய கதை வேகாது. இதை நான் சொல்லலை, எல்லா பத்திரிகை சொல்லிவிட்டது. இது நாள் வரை, நேற்று வரை தமிழ்நாட்டிலே தான் 40க்கு 40 நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு வருகிற செய்தியை பார்த்தால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி வாஷ் அவுட், பீகாரிலே வாஷ் அவுட், சொந்த மாநிலம் குஜராத், அங்கே ஏன் தெரியுமா கெஜ்ரிவால் உள்ள வச்சிருக்காங்க? ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் போன தேர்தலில் வாங்கின ஓட்டை கூட்டினா பிஜேபி 3வது இடத்துல வருது. 2 பேரும் அங்கே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அமித்ஷா ஏன் கேன்சல் பண்ணார் தெரியுமா டூரை? குஜராத்தில் முற்றுகையிட ஆரம்பித்தான். குஜராத்தில் வேகவில்லை, ஹரியானாவிலே காலி, மத்திய பிரதேசத்தில் க்ளோஸ். ஆக இந்தியா பூராலும் நேற்றைய தினம் ராகுல் காந்தி சொன்னதைப் போல எனக்கு கிடைத்த தகவல் படி சொல்கிறேன், பிஜேபி இந்த முறை 120லிருந்து 150 தாண்டுவதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழன் பெர்சன் நான் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு ராகுல் காந்தி கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை உள்ளபடியே திமுகவுடைய ஜெராக்ஸ் காப்பியான்னு கூட சொல்லலாம். அது நான் வேறு மாதிரி திருச்சி போட்டுற போகிறோம், காப்பி எடுத்தாங்க கேட்டாங்க. தாட்ஸ், அவர் தாட்ஸ் ஆர் ஐடியாலஜி ஐடென்டிக்கல், வேறு ஒன்று இல்லை. எங்களுடைய தாட்டம் அவருடைய தாட்டம் ஒன்று. ஏன்னா சில பத்திரிகை இருப்போம், மு.க. ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கை ராகுல் காப்பி அடித்ததாக ஆர்எஸ் பாரதி பேச்சுன்னு போடுவோம். சத்தியமாக அப்படி சொல்கிறேன். ஐடியாலஜிக்கலி எங்களுக்கு ஒன்றா இருக்குது. அதனால தான் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார்? வருஷத்துக்கு நீ 12,000 தான் கொடுக்குற, நான் 1,00,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். அதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக ஏறத்தாழ 20-21 உயிர்களை பலியாக்கிய மோடி மருத்துவக் கல்லூரி நினைவை கனவாக்கி அவர்கள் சாகடித்தாரே நீட் என்ற பெயரால். அந்த நீட்டை அகற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இது ஒன்றுக்கே அவர் ஓட்டு போட்டால் போதும். அவர் வந்து உட்கார்ந்தவுடன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் பயணத்தை எங்கேருந்து தோக்கினார் தெரியுமா? ராஜ்பவனத்தில் தான் தோக்கினார். எதை அவங்க நெகட்டிவாக பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். பொன்முடியை ஒழுங்காக மந்திரி பதவி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு திட்டி பதவி செய்யலான்னு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு 3:30 மணிக்கு பதவி பிரமாணம் வைக்கிறார். 3:30 மணிக்கு ஏன் வச்சார் தெரியுமா? 3:45 ஏர்போர்ட்டில் தலைவர் பயணம் போய் போகிறார். நாங்கள் போய் சேகர் பாபுனா அவர் வழி அனுப்ப காத்துக்கிட்டு இருக்கிறோம். 3:30 மணிக்கு வாங்குறான். கலைஞர் பத்த புள்ள இல்லை, நீயாடா எனக்கு வேலை காட்டுற, நான் 3:30 மணிக்கே வரேன்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் கை கொடுத்து பெஸ்ட் ஆஃப் லக், ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்கிறான். ஆக ராஜ்பவனத்திலே வாழ்த்து வாங்கி கொண்டு தான் எங்களுடைய தலைவர் புறப்பட்டிருக்கிறார். அடுத்து பவனத்திலே ராஷ்டிரபதியாக இருக்கிற அம்மையார் அவர்கள் மே மாதம் பதவி பிரமாணம் செய்ய வைக்கப் போகிறார். அந்த அவையிலே எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கால் மீது கால் போட்டுக்கொண்டு இந்தியாவுடைய பிரதமரை பதவியேற்பதை பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த தொகுதியில் வெற்றி பெறுகிற டி.ஆர். பாலுவும் நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்திலே அமருவார் என்பதை மட்டும் சொல்லி தவறாமல் உதயசூரனுக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.